Hello friends, welcome to lakshmi.com. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான மசாலா சப்பாத்தி ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லனா டின்னர் கூட நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்ட்டான ரொம்பவே ஈஸியான இந்த சப்பாத்திக்கு சைடு டிஷ் கூட தேவையில்லை. நீங்க தேவைப்பட்டா சட்னி அப்படி இல்லனா தயிர் கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டுகள் கூட இல்லாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்களால் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் கையினால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்திக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் இருக்குல்ல, அதை உள்ளங்கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தயிரும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி, நம்ம சேர்த்துருக்க தயிர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே தண்ணி தேவைப்பட்டாலும் லைட்டாக தெளித்து விட்டுட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சைடெல்லாம் ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை தேய்ச்சி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே மாவை திரட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழகாக தட்டுனீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துடும். ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி தட்டுவோமோ அதே மாதிரியே அழகாக இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் மாவு மட்டும் எக்ஸ்ட்ராவாக தொட்டுக்கிட்டீங்க அப்படின்னா திரட்டுற கல்லில் இருந்து ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம எண்ணி அப்படியே கல்லில் போட்டுடலாம். கல்லில் போட்டோடனே பார்த்திங்கன்னா நல்லா உப்பலாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு வாட்டி போட்டுட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு வச்சிங்கனாலே போதும். அதிகமாக எண்ணெயெல்லாம் தடவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக எண்ணெய் தொட்டு வச்சுட்டு நீங்கள் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த சப்பாத்தி நார்மல் சப்பாத்தியை விடவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு உப்பலாக வருது அப்படின்னு பாருங்கள். நம்ம நார்மல் சப்பாத்தி கூட சில நேரங்களில் இந்த அளவுக்கு உப்பலாக வராது. இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த சைட்லேயும் லைட்டாக எண்ணெய் தொட்டு வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துலேயே சப்பாத்தி ரெடியாகி வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட்டு சட்னியோ அப்படி இல்லைன்னா தயிர் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த சூப்பரான சிம்பிளான சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் lakshmi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சிம்பிளான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.